தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகத்தை அழிப்பதில் பாஜகவின் புதிய ஆயுதம் தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி சொல்றார். நாளைக்கு பீகார் தேர்தல் நடக்குது. முதல் கட்ட தேர்தல் 6ஆம் தேதி, 11ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல். இந்த பீகார் தேர்தல் முன்பு அங்கே பெரிய பரபரப்பாக இருந்தது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தான். அதில் 65 லட்சம் பேர் நிற்கிறதாலாம் சொல்லி பெரிய பேரணி நடத்தி அதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டுலாம் வந்தது. நீதிமன்றம் வரைக்கும்லாம் காங்கிரஸ் போச்சு. ஆனாலும் காங்கிரஸ் எதிர்பார்த்த ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. நாளைக்கு பீகார் தேர்தல் நடக்க இருக்கு. இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் ராகுல் காந்தி. ஹரியானாவில் மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. மொத்தமுள்ள 2 கோடி வாக்காளர்களை 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இதில் 3 லட்சம் அந்த திருத்தத்தில் 3 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் ஊபியிலையும் வாக்களிக்கிறார், இங்கேயும் வாக்களிக்கிறாரு. இதுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிச்சுது? இப்போ பீகார்லேயும் அந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அப்படி ஒரு குற்றச்சாட்டை நாளைக்கு தேர்தல் இருக்கும் நேரத்தில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நீங்க ஒண்ணு குறிப்பிட்டீங்க, அதாவது உச்ச நீதிமன்றமும் சென்றோம், ஆனால் காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த தீர்வு கிடைக்கவில்லைன்னு சொன்னீங்க. முதல்ல இது காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்த தீர்வு என்பதை விட மக்களுக்கான ஜனநாயகத்திற்கான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இன்னொன்னு, SIR என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் திருத்தம், இதை பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து மக்களின் ஜனநாயக உரிமையை படுத்த முனைகிறது. இதைத்தான் தொடர்ந்து ஐயா முழுவதும் பல சாம்பிள் வெளியிட்டு அதன் மூலமாக நிரூபித்து வர்றாங்க. நீங்க முறையே கர்நாடகத்துல 2 தொகுதிகள் எடுத்து அதை என்னென்ன நடந்து அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. சொன்னதோட பத்திரிகையாளர்கள் எல்லாம் போய் கூட நேரில் பார்த்து ஸ்டிங் அப்புறம் எல்லாமே அது உறுதிப்படுத்தினாங்க. அந்த அங்க இருந்ததை நம்ம. ஆனால் இப்பொழுது தொடர்ந்து நீங்க சரி பீகார்ல நடத்தின சரி பீகார்ல சிறப்பாக நடைபெற்றதா அந்த எஸ்ஐ என்று சொல்லப்படுகிற சரியாக நடைபெற்று கேட்டால் அவ்வளவு குளறுபடி. அது சம்பந்தமாக கிட்டத்தட்ட 60 லட்சம் வாக்குகளை நீக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் ஆதார் எடுத்துக்கொள்ள முடியாது என்று மறுத்தார்கள். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் முடிந்தும் கூட சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு பெண்டிங் இருக்கு. இந்த நிலையில மீண்டும் இன்னும் 2 இடங்களை அறிவித்திருப்பது என்பது ஒரு உச்சநீதிமன்றத்தையே அவமதிக்கும் செயல், நீதிமன்ற செயலாகத்தான் நான் கருதுறேன். இன்றைக்கு சொல்லியிருக்கும் இந்த வாக்கு திருட்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, சரி ஏன் தமிழ்நாட்டுல எல்லாம் எதிர்க்கிறாங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாக்காளர் திருத்தமே செய்யக்கூடாதா அப்படின்னு கூட சில பேர் கேள்வி வைக்கிறாங்க. நீங்க சாதாரணமா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அது திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அதாவது இடம் மாறி இருப்பவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். அதெல்லாம் எப்பொழுதும் உண்டு. அது மெமரி ரிவிஷன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்பொழுது செய்யப்படுவது என்பது சிறப்பு வாக்காளர் என்று சொல்லப்படுகிறது, SIR. இதுல நீங்க கடந்த முறை 8 முறை 1951 இருந்து இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. SIR என்று சொல்லப்படுகிறது. கடைசியா 2002-4 மேற்கொண்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்துல கேள்வி எழுப்புறாங்க. அவங்க உச்ச நீதிமன்ற தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுதுன்னா, ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட நடைமுறைகளைத்தான் இப்பொழுதும் இந்த SIR-இல் நாங்கள் கடைபிடிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புதுன்னா, என்ன நடைமுறை கடைபிடிக்கப்பட்டதுன்னு கேட்கிறப்ப இவங்கள்ட்ட அந்த நடைமுறைகள் இல்லை, கைவிரித்து விட்டார்கள். இதுதான் உண்மை. அப்படி என்றால் இவர்களிடம் எந்த விதமான நடைமுறைகளும் எந்த விதமான ஒரு திட்டங்களும் சட்டங்களோ இல்லாமல் இவர்கள் இஷ்டத்திற்கு இந்த SIR-ஐ மேற்கொள்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம இங்க பார்க்க முடியும். இன்றைக்கு ஹரியானால ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தெளிவா சில விஷயங்களை சொல்றாரு. இதனால வாக்கை மாற்றி ஒரு தேர்தலையே திருட முடியுமா அல்லது வெற்றி தோல்வியையே நிர்ணயிக்க முடியுமா என்று கேட்டால், ஒரு மாநிலமே காங்கிரஸ் கட்சியிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது, பாஜகவால் பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த வாக்கு திருட்டின் மூலமாக. இதைத்தான் இன்றைக்கு சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா குறிப்பா சொல்ல போனா
ஹரியானா தேர்தல்ல ரொம்ப 22,279 வாக்குகள் தான் மாநிலம் முழுவதும் உள்ள இதுல வித்தியாசம், காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் வித்தியாசம். அதுல என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு புகைப்படம் ஒரு சட்டமன்றம் 100 வாக்குகள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு சட்டமன்றத்துல ஒரே புகைப்படத்தை வச்சுக்கிட்டு பல பேர் பல நேம்ல 100 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாம்பிள். அதே போல ஹரியானால ஒரு பெண் 100 முறை வாக்களித்திருக்கிறார் அப்படிங்கிறதா வந்திருக்கு. இதெல்லாம் அந்த எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவிலிருந்தே எடுத்து அவர் சொல்லியது. அதே போல மற்றொரு வழக்கு என்னன்னா, ஒரே புகைப்படத்துடன் பாத்தீங்கன்னா 2 வாக்குச்சாவடியில 223 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுல ஹரியானால 5,21,619 வாக்குகள் டூப்ளிகேட் வாக்குகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு சொன்னது டூப்ளிகேட் வாக்கு, ஒரே வாக்கு இடத்துல பேர் இருக்கிறது. இதெல்லாம் 5 லட்சத்திற்கு மேல் இருக்கிறது. இதெல்லாம் அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இதை நாங்க கேள்வி கேட்டு கோர்ட்டுக்கு போனா அந்த சிசிடிவி ஆதாரங்களையும் தேர்தல் ஆணையம் அழித்து விடுகிறது. அதனால் நிற்க முடியாத, நிரூபிக்க இயலாத ஒரு தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான். நீங்க 25 லட்சம் வாக்குல அது ஸ்பிளிட் அப் கூட கொடுத்திருக்காரு. மொத்தம் 25 லட்சம் வாக்குகள், அதுக்கு மேலேயும் இருக்கலாம்னு சொல்றாரு ராகுல் காந்தி அவர்கள். ஒரு சாம்பிள் எடுத்ததுல, ஒரு ஃபில்டர் பண்ணதுல 25 லட்சம் வாக்குகள் தெரிய வந்திருக்கு. ஆனால் அதற்கு மேலேயும் இருக்கலாம். அந்த 25 லட்சம் வாக்குகளை 5 செக்டாரா பிரிக்கிறோம். 5 செக்டார்ல என்னென்ன வருது அப்படின்னு சொன்னா, போலி வாக்காளர்கள் அப்படிங்கிறது 5,21,619. அதே மாதிரி செல்லாத முகவரி அப்படிங்கிறது 93,174. மொத்த வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 19,26,351. படிவம் 6ல தவறான பயன்பாடுகளை சேர்த்திருக்காங்க. படிவம் 6ங்கிறது புதிய வாக்காளர்களை சேர்ப்பது. அதே போல படிவம் 7ல தவறான பயன்பாடு. படிவம் 7ங்கிறது முகவரி மாற்றம். இதுலயும் பல வாக்காளர்களை படிவம் 7ங்கிறது டெலிஷன், நீக்கிறது, வாக்காளரை நீக்கிறது. இதையும் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படித்தான் மொத்தமாக 25,41,144 வாக்குகளை இவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், வாக்கு திருட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இதுல படிவம் 6ம் படிவம் 7ஐயும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகாதேவ்புரால தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தினார்ல, இங்கெல்லாம் நீங்க சேர்த்திருக்கீங்க புதிய வாக்காளர்கள், போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கீங்க, இங்கெல்லாம் படிவம் 7 மூலமா டெலிஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவரு வெளிப்படுத்தின உடனே அந்த இதையே நீங்க உள்ள போய் என்டர் பண்ணி பாக்குறதுக்கு அலோவ் பண்ணாம அதை பிளாக் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஆணையம் பிளாக் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமானது. ஹரியானால பாத்தீங்கன்னா மொத்தமே 2 கோடி வாக்காளர்கள். 2 கோடி வாக்காளர்கள்ல இருந்த போதிலும் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் பண்ண போதும். ஒரு 2 கோடி வாக்காளர்ல 8 வாக்காளருக்கு ஒரு வாக்காளர் போலி வாக்காளரா இருந்திருக்காரு. இப்படியெல்லாம் தில்லுமுல்லுகள் நடந்த போதிலும் மொத்தமே 22,779 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். அப்படின்னா பாருங்க, நீங்க இதுல ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, பிரேசிலை சேர்ந்த ஒரு மாடல் பெண், அவங்க பீகார் வாக்காளர் பட்டியல்ல 10 வாக்குச்சாவடிகள்ல 22 வாக்குகள் போட்டிருக்காரு வெவ்வேறு பேர்ல. ஒரு மாடல் பெண்ணோட புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. அவர் 10 வாக்குச்சாவடிகள்ல இடம்பெற்றிருக்காரு. 22 வாக்குகள் போடப்பட்டிருப்பதாக கணக்கில் இருக்கிறது. இப்படி அதே போல ஒரே புகைப்படத்துடன் ஒரு வாக்குச்சாவடியில 223 ஓட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா புதிய பேரா போட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்துக்கே வேற வேற பேர் கொடுத்திருக்காங்க. அதே போல ஒரே வீட்டுல பதிவு செய்த வாக்குகள் பாத்தீங்கன்னா 501. இதெல்லாம் வீடே கிடையாது, அங்க அந்த அட்ரஸ், முகவரி எதுவுமே கிடையாது. இதே மாதிரி மாநிலம் முழுவதும் பாத்தீங்கன்னா 1,24,177 போலி புகைப்பட வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி பல வாக்கு திருட்டுகளை இவர்கள் செய்தது இன்றைக்கு ஹரியானாவை எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஹரியானாவில் என்பதை ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இப்படித்தான் தேசிய அரசியலிலிருந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளில் செலக்ட் பண்ணி பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் ராகுல் காந்தி சொன்னார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாநில தேர்தலே எப்படி திருடப்பட்டிருக்கிறது ஒரு கட்சியிடமிருந்து. இந்த கட்சிக்கு, அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. மக்கள் என்ன காங்கிரசுக்காக வாக்களிச்சிருக்காங்க, ஆனா ஆட்சி செய்ததோ பாஜக. இது எப்படி மக்கள் தீர்ப்புக்கு ஒத்ததாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்காகத்தான் இந்த சீர்திருத்த வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும், அவசர கோல அளித்த மாதிரி செய்யாம கடந்த காலங்களில் செய்தது போல நிறைய நேரம் கொடுத்து, ஏன்னா இது புது வாக்காளர் பட்டியல், நீங்க கடந்த மாதிரியே ஏதோ ஒரு வாக்காளர் சொன்னீங்கன்னா நம்ம எந்த வாக்கு போடுறோமோ அந்த பூத்துல டிஸ்பிளே பண்ணுவாங்க.
என்னென்ன வாக்குகள் இருக்கு அந்த பூத்துல போடுற வாக்காளர்கள் பட்டியலை வந்து வெளியிடுவாங்க. நம்ம போய் பார்த்து அடிஷன் டெலிஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து புதிய வாக்காளர் பட்டியல் என்பதுதான் இதுல உண்மை. இதனால பாதிக்கப்பட போறது பாத்தீங்கன்னா ஜென் இசட் என்று சொல்லப்படுகின்ற அந்த 18 வயது வாக்காளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க இளைஞர்கள், இவர்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். ஏனென்றால் இவர்கள் அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் 2004, 2003, 2004 கட்டத்தில் எடுத்த வாக்காளர் பட்டியலை தான் அடிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு சேர்ந்தவர்கள் அல்லது முகவரி மாறியவர்களை எல்லாம் நீங்க நிரூபிங்க அப்படிங்கிறாங்க. டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்க நிரூபிங்கன்றாங்க. அதில் பாதிக்கப்படுபவர்கள் இளைஞர்களுமாகத்தான் இருக்கும். எனவே இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாக்கை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதற்காகத்தான் இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அந்த பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. ஏனென்றால் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு அடையணும். நீங்க இவங்க வந்து வாக்கு திருட்டு பண்றாங்கன்னு நம்ம ஒதுங்கி போயிட முடியாது. அந்த வாக்கு திருட்டினை முறியடித்து எனக்கு என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமை என்று ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும், போராட முன்வர வேண்டும், தன்னுடைய வாக்கை செலுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள ஒரு கருத்தாக இருக்கிறது. கண்டிப்பாக வாக்கு திருட்டை முறியடிக்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இந்திய வாக்காளர்களுக்கு. காங்கிரஸ் வெற்றியை பாஜக வெற்றியாக மாற்றும் முயற்சி நடைபெறுகிறது, மிகப்பெரிய சதி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்றாரு ராகுல் காந்தி. இப்போ நாளைக்கு பீகார் நடக்க இருக்கிற நேரத்தில் அங்கேயும் ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. இப்போ தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் தொடங்கிட்டாங்க, நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு, யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, அவங்க எல்லாரும் நினைக்கிறத விட சிறப்பாக செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு மட்டுமில்லை, நீதிமன்றத்துக்கும் போக தயாராக இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதிமுக இதை வரவேற்குது. பாஜக என்ன சொல்லுகிறதோ அதை திருப்பி சொல்கின்ற ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி ஊதுகுழலாக மாறிவிட்டது நம்ம பாக்குறோம். அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக விட்டன. அதே பாஜகவும் தேர்தல் ஆணையமும் ஒன்றாக இணைந்தது சதியை செய்கிறதுன்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க இவர் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ முன்னும் குறிப்பிட்ட தேர்தல் பிரச்சாரத்திலிருந்து மற்றவற்றிலாம் ஊர்வல்காரர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான வாக்கு நீக்கினாங்க. இப்ப கூட பிரதமர் வந்து பீகார் தேர்தல் பிரச்சாரத்துல ஊழல்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் இருக்கிறது, அவர்களுக்காக வாக்கு கேட்கிறது அப்படின்லாம் பேசினார். ஆனா இந்த 65 லட்சம் பேர் நீக்கினீங்க, 60 லட்சம் பேர்ல எவ்வளவு ஊடுருவல்காரர்களை நீங்க நீக்கினீங்கன்னு கேட்டா அந்த லிஸ்ட் இல்ல. அப்படி என்றால் அப்படி உடனே தேர்தல் ஆணையம் கையை விரிச்சிருச்சு. நாங்க உடனே ஆர்டிஐல போட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க, எவ்வளவு பேரை நீக்கினார்கள் என்பதை கேட்கிறாங்க. கேட்கிறப்ப 10 பேர் தட்டம், அதாவது கிட்டத்தட்ட 7 கோடி வாக்காளர்கள்ல 10 பேர் வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி இங்க இருப்பவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 10 பேர்லையும் 3 பேர் இறந்து விட்டாங்க. 3 பேர் தான் இஸ்லாமியர்கள். வேரை வைத்து இவர்கள் இந்த எஸ்ஐஆரை வைத்து அவர்களுக்கு எதிரான வாக்குகளை நீக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நீங்க அதை இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, பீகார்ல இந்த எஸ்ஐஆர் ஆவதற்கு முன்பு அங்குள்ள மாநில தலைமை தேர்தல் ஆணையர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு மாதிரி கூட்டி, இந்த எஸ்ஐஆர் என்பது எதற்கு என்று சொன்னால் ஊடுருவல்களை நீக்குவதற்காக, நீக்கி சுத்தப்படுத்துவதற்காக இங்குள்ள 20% ஊடுருவல் நீக்கப்படுவார்கள்னு நீங்க 20% எப்படி பிக்ஸ் பண்றீங்கன்றதுதான் எங்களுடைய கேள்வி அதற்கு முன்பே. ஆனா எஸ்ஐஆர் பண்ண பிறகு நீங்க எவ்வளவு நீக்கினீங்கன்னு சொன்னா அதற்கு பட்டியல் இல்ல. இப்படி இவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசி, இப்ப எப்படி ஹரியானாவில் இப்படி வாக்கு திருட்டில் ஈடுபட்டார்களோ, கர்நாடகாவில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டார்களோ, மகாராஷ்டிரா மற்றும் மற்ற இடங்களில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டார்களோ, அதுபோல திருட்டின் மூலமாகவே தங்களுடைய பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், பகுதியைத்தான் எஸ்ஐஆர் கொண்டு அதனால்தான் எஸ்ஐஆரை எல்லோரும் நீங்கள் வந்து ஒரு நேரம் காலம் கொடுத்து 6 மாதம் ஒரு காலம் கொடுத்து இதனை எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு வாக்காளர் கூட ஜனநாயகத்தில் தங்களுடைய வாக்குரிமையை மறுக்கப்படக்கூடாது என்ற விதத்தில் இந்த திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய வேண்டுகோளும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு?
இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.